ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இன்னர் மேஜிக் லைப்ரரி. இப்போ ஒரு யோகியின் சுயசரிதை அந்த நூலோட அத்தியாயங்கள் வரிசையாக பார்த்துட்ருக்கோம். இந்த பதிவில் அத்தியாயம் 5லேருந்து அத்தியாயம் 10 வரைக்கும் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அத்தியாயம் 5, ஒரு நறுமண சித்தர் தன் அற்புதங்களை காண்பிக்கிறார். முகுந்தன் ஒரு கோயிலுக்கு போகிறாரு, காளிக்கட்டில் உள்ள காளியின் கோயிலுக்கு. அவர் அந்த கோயிலுக்கு போகும்போது ஒரு ஞானி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் கடவுள் எளிமையானவர், மற்றவை எல்லாம் சிக்கலானவை, இயற்கை எனும் சார்புலகில் தனி முதற் பொருட்களை தேடாதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இந்த வார்த்தை அவர் காதில் கேட்டபடி இருக்குது. அதோட பொருள் என்ன அப்படிங்கிறத ஆழ்ந்து சிந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஞானி மறுபடியும் என்ன சொல்கிறாருன்னா, போலித்தனங்களை களைந்தெறியும் வரை மனிதன் நிலையான மெய்ப்பொருளை கண்டறியவே முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை எல்லாம் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு அவர் ரொம்ப ஆச்சரியமாக அந்த கோயிலேருந்து வெளியில் வராரு. வெளியில் வந்ததுக்கப்புறம் நிதானமாக நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ அவரோட நண்பர் ஒருவரை பார்க்குறாரு. அந்த நண்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பாரு ஏதாவது ஒன்று லொடான்னு பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கார். ஐயோ இவங்கிட்ட மாட்டிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. ஆனால் அந்த நண்பர் இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இவர் காளி மாதா கிட்ட வேண்டுறாராம், எப்படியாவது இவங்கிட்ட என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவன் ஏதோ ஒரு சிந்தனையில் அந்த நண்பர் நான் எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி அவன் மறுபடியும் வரானா. இவர்கிட்ட சொல்கிறாரு, கந்த பாபாவை பற்றி உங்ககிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. கந்த பாபாங்கிறது நறுமண சித்தரோட இயற்பெயர். அவரோட வீடு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. நீ அங்கே போய் பார்த்தேன்னா உனக்கு ஒரு புது விதமான அனுபவம் உண்டாகும், நீ போய் பாரு அப்படின்றத சொல்கிறாரு. அவர் சொல்லிட்டு திரும்பியும் அவர் ஃப்ரெண்ட் அவரை விட்டுட்டு போயிடறாராம். கந்தபாபா என்ன பண்ணுவார் அப்படின்னா, சிறுத்தை புலி தோளின் மீது தான் அவர் எப்பயுமே அமர்ந்திருப்பாராம். மனமே இல்லாத ஒரு மலருக்கு இயற்கையான நறுமணத்தை அவரால் அளிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாடிய மலரை புதுப்பிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஒரு மனிதனின் தோளிலிருந்து நறுமணம் வர செய்ய முடியும். இந்த மாதிரி சில அற்புதங்களை எல்லாம் அவர் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேள்விப்பட்டிருக்காரு. சரி, அந்த சித்தரை நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் பார்க்குறாரு. அவர் பார்க்குறதுக்கு எப்படி இருந்தார் அப்படின்னா, ரொம்ப பருமன் உள்ள ஒரு மனிதராக இருக்கார். தாடி வச்சுருக்காரு, ரொம்ப கருத்த உடலும் இருக்குது. ஆனால் அவரோட கண்கள் ஒளி வீசக்கூடிய அளவுக்கு பெரிய கண்கள் அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவர் பார்த்த உடனே அந்த சித்தரும் உடனே பார்க்குறாரு. பார்த்துட்டு, மகனே உன்னை கண்டதில் எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, உனக்கு ஏதாவது வாசனை பொருள் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம். எனக்கு எதற்காக அப்படின்னு சொல்லி கேட்குறாராம். அதுக்கு இவர் நறுமண சித்தர் சொல்கிறாரு, அதிசயமான முறையில் நறுமணத்தை அனுபவிப்பதற்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நறுமணத்தை உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடவுளை ஏவுறதா அப்படின்னு கேட்குறாங்க. அதனால என்ன, எப்படியும் இறைவன் வாசனைகளை படைக்கத்தானே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ இவர் ஒரு துடுக்குத்தனமாக சொல்கிறாராம், அப்போ நீங்களே வாசனையெல்லாம் உருவாக்குறீங்க அப்படின்னா வாசனை பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளை எல்லாம் மூட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறாராம். அப்போ இவங்க சொல்கிறாங்க, இல்லை அந்த வியாபாரம் செய்கிறது ரொம்ப அவசியமானது, நான் ஏன் இதை செய்கிறேன், என்னோட குறிக்கோள் என்ன அப்படின்னா இறைவனின் சக்தியை நிரூபிப்பதற்காக தான் நான் இந்த மாதிரி நறுமணங்களை எல்லாம் உருவாக்குறேன் அப்படின்னு சொல்கிறாராம். அப்போ முகுந்தன் கேட்குறாரு, இறைவனை நிரூபிக்கணும் அப்படிங்கிறது அவசியம்தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, அவசியம்தான், நம்ம இறைவன் இருக்காரு, அவருக்கு ஆற்றல் இருக்குங்கிறத சாதாரண மக்களுக்கும் நம்ம புரிய வைக்க வேண்டியது அவசியம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முகுந்தன் கேட்குறாங்க, இந்த கலையில் நீங்கள் வல்லவராவதற்கு எத்தனை காலம் எடுத்தது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த சித்தர் சொல்கிறாரு, 12 ஆண்டுகள் நான் இதற்காக பயிற்சி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இப்போ முகுந்தன் சொல்கிறாரு, ஒரு மதிப்புக்குரிய உங்கள் வாழ்நாளை இழந்துட்டீங்களே, சில ரூபாய்கள் கொடுத்தாலே வாசனையான மலர்களை பூக்கடையிலேருந்து நம்மளால் வாங்கிட முடியும், அப்படி இருக்கும்போது 12 ஆண்டுகளை நீங்கள் வீணடிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்கிறாங்களாம். நறுமணம் மலர்களுடனேயே மறைந்து விடுகிறதே அப்படின்னு சொல்லிட்டு சித்தர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இப்படியே இவங்க 2 பேர் பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, உன்னோட கையை காட்டு முகுந்தா அப்படின்னு சொல்கிறாங்களாம். சரி, இவரும் அவரோட வலக்கையை நீட்டுறாரு. அவர் ஆசை வழங்குவது போல கையை அசைத்தாராம். இவங்க 2 பேருக்கும் நடுவில் சில அடிகள் இருக்கு. அந்த இடத்துல யாருமே இல்லை, அவரோட உடலையும் யாருமே தீண்டலை, முகுந்தனோட உடலையும் யாருமே தீண்டலை. அப்போ இவர் கேட்குறாரு, உனக்கு எந்த மனம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ முகுந்தன் விளையாட்ட சொல்கிறாரு, ரோஜா அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லி கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அவரோட கையில் ரோஜா பூவோட மனம் வந்ததா சொல்கிறாங்க. அப்போ உடனே அவர் கேட்குறாரு, இந்த வாசனையற்ற மலர்களிலிருந்து மல்லிகை மனம் கமல செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு மலரை எடுத்து காட்டினாங்க. ஓ, செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகையோட மனம் கமலக்கூடிய ஒரு பூவாக அதை மாற்றிடுறாரு.
முகுந்தன் வந்து நினைக்கிறாரு, இவர் வந்து நமக்கான குரு கிடையாது, நான் இவரோட வழியை வந்து பின்பற்ற போறதில்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. வெளிப்படையாக அதிசயங்களை நிகழ்த்தும் ஒரு குரு வந்து எனக்கு உகந்தவராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவெடுக்கிறாரு. கந்த பாபாவிற்கு பணிவோடு நன்றி கூறிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் முகுந்தர் வந்து சொல்றாரு, பல ஆண்டுகளுக்கு அப்புறமா இந்த ஆத்ம ஞானத்தின் மூலமாக கந்த பாபா எப்படி எல்லா பொருட்களையும் தோற்றுவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டதா சொல்றாரு. ஆனா அது வந்து ஒரு பாவம், அந்த வழி பசியால் பரிதவிக்கும் உலக மக்களுக்கு எட்டாதா இருந்தது. இந்த ஊறு, ஒளி, ஓசை, சுவை, நாற்றம் முதலிய உணர்வுகளுக்கு வேண்டிய தூண்டல்கள் வந்து எலக்ட்ரான், புரோட்டான் ஆகியவற்றின் அதிர்வு வேறுபாட்டால் உண்டாக்கப்படுகின்றன அப்படிங்கிறத அவரோட ஆத்ம ஞானத்தின் மூலமாக கண்டுபிடிக்கிறாரு. அந்த அதிர்வுகள் பிராணனால் முறைப்படி ஒழுங்குபடுத்தப்படுது அப்படின்றத சொல்றாரு. பிராணன் வந்து 5 தனித்தனி புலன்நுகர் எண்ண பொருள்களால் அறிவுபூர்வமாக ஆற்றல் ஊட்டம் பெற்ற உயிர் துகள்களா மாறுது அப்படிங்கிறத அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லா வசிய முறைப்படி உண்டாக்கப்பட்ட உள்ளுணர்வுகள் இல்லை, அவர் வந்து உருவாக்குனார் இல்லையா, அது எல்லாமே வந்து வசியம் செய்து உருவாக்கப்பட்டது இல்லை, இவ்வுலகுக்குரிய அலை அதிர்வுகளின் மூலம் வரவழைக்கப்பட்டவை அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. அத்தியாயம் 6. புலிச்சாமியார். சந்நியாசி ஆவதற்கு முன் புலிகளை தன் வெறும் கைகளால பிடித்து சண்டையிட்டவராக இந்த மகானை சொல்றாங்க. அப்போ இந்த மகானை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இவருக்கு வந்து கிடைக்குது. இவர் வந்து போய் பார்க்குறாரு. அப்போ அந்த மகான் கிட்ட கேட்குறாரு, காட்டு மிருகங்களிலேயே மிகவும் பயங்கரமான வங்காள அரசர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய அந்த புலிகளையெல்லாம் எப்படி உங்களால் வெறும் கைகளாலேயே அடக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, புலிகளை நீங்கள் எல்லாம் புலிகளாக பார்க்குறீங்க, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் புலிகளை பூனைகளாக பார்க்கிறேன் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் வெறும் வந்து பூனையாக நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கிட்ட சண்டை போட்டு வெறும் கைகளால் வெற்றி பெற முடியாது. எனக்கு என்ன தேவை அப்படின்னா, அசைக்க முடியாத ஒரு தன்னம்பிக்கை வந்து இருக்கணும். அந்த தன்னம்பிக்கை இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். என்கிட்ட அது இருந்ததுனால என்னால் எளிதாக புலிகளை வந்து அடக்க முடிஞ்சது அப்படின்றத அவர் சொல்கிறாரு. மனதுக்கு மிகப்பெரிய ஒரு வலிமை வந்து இருக்குது அப்படின்றாரு. அது எப்படின்னா, தசைகளை ஆட்டுவிப்பது மனம்தான் அப்படின்றாங்க. சுத்தியின் தாக்கும் திறன் அதற்கு கொடுக்கப்படும் ஆற்றலை பொறுத்தே இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாரு. சுத்தி வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, வீக்காக இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளோ பலம் கொண்டு அதை அடிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தானே இருக்குது. அந்த மாதிரி தான் என்னோட தசைகள் வந்து வேலை செய்யுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி கைகளுக்கான சக்தி வந்து எப்படி வருது அப்படின்னா, மன விருப்பையும் துணிவையும் பொறுத்து தான் அந்த சக்தி வந்து வெளிப்படுது அப்படின்றத சொல்கிறாங்க. சில பேர்லாம் வந்து பார்த்தோம்னா பலம் உள்ளவங்களாக பிறக்கும் போதே இருப்பாங்க, சில பேர் பலவீனமாக இருப்பாங்க. இது எல்லாம் முற்பிறவியிலிருந்து நம்மளோட தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அவள் என்ன ஆகும்னா, நாளடைவில் ஒரு பழக்கமாக நமக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ அது விரும்பத்தக்க அல்லது விரும்பத்தகாத சரீரமாக வெளிப்படும் அப்படின்றாங்க. சரீரத்தில் தோன்றும் பலவீனத்தின் பிறப்பிடம் மனதின் நூல்தான் உள்ளது அப்படின்றத சொல்றாங்க. தீய சுழற்சி உண்டாக்கி பழக்கத்திற்கு அடிமையான உடல் மறுபடி மனதை நிலைகுலைய செய்கிறது அப்படின்றத சொல்றாங்க. எப்பயுமே நம்ம வந்து ஒரு எஜமானனா இருந்து அதிகாரம் செய்யணும். ஒரு வேலைக்காரனுக்கு நம்ம வந்து எப்படி இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யன்னு சொல்லி கட்டளையிடுறோமோ அந்த மாதிரி நம்ம மனதையும் நம்ம அடக்கி ஆளணும் அப்படின்றத சொல்றாங்க. அப்போ முகுந்தனுக்கு வந்து ஒரு கேள்வி வந்து வருது. என்ன அப்படின்னா, என்னாலையும் புலிகளோட சண்டையிட முடியுமா, ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. கண்டிப்பாக முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் புலிகள் பல வகை உண்டு அப்படின்றத சொல்கிறாங்க. மனித ஆசைகள் என்ற காடுகளில் சில அலைகின்றன அப்படின்றத சொல்கிறாரு. மிருகங்களை அடித்து மயங்கி விழ செய்வதால் எந்த ஆன்மீக லாபமும் ஏற்பட போவதில்லை. அதைவிட உன் மனதில் அலைந்து திரியும் விலங்குகளை வெற்றி கொள்ளலாமே, அதற்கு நீ முயற்சி செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஞானி வந்து முகுந்தனுக்கு சொல்கிறாரு. அப்போ முகுந்தனுக்கு அடுத்த ஒரு கேள்வி வருது. என்ன அப்படின்னா, நீங்கள் புலிகளை எல்லாம் அடக்கி ஆளக்கூடிய ஒருத்தராக தான் இருந்தீங்க. அப்படி இருக்கும்போது மனதை அடக்கி ஒரு ஞானி ஆகணும் அப்படின்ற ஆசை வந்து எப்படி ஏற்பட்டது, நீங்கள் அந்த நிலைக்கு எப்படி போனீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ வந்து இவர் கொஞ்ச நேரம் சிந்திச்சுட்டு இவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் வந்து இந்த புலிகளோட எல்லாம் சண்டை போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சோடனே இவர் ஒரு ஹீரோ மாதிரி ஆயிட்டாராம். ஒரு தலைகணம் எனக்கே தெரியாமல் ஏறிடுச்சு அப்படின்றாரு. அதே மாதிரி காட்டில் இருக்க எல்லா விலங்குகளையும் நம்ம அடக்கி ஆளணும், அது எல்லாத்தையுமே பழக்கப்படுத்தணும். ஒரு வீட்டு விலங்கு போல் நம்ம என்ன சொன்னாலும் அதை செய்கிற மாதிரி பழக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் அவருக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. அப்போ ஒரு நாள் மாலை புலிச்சாமியாரோட தந்தை வந்து ஆழ்ந்த கவலையோட இவரை வந்து பார்க்கறதுக்கு அறைக்கு வந்திருக்காராம்.
வந்திருக்கும் போது, மகனே நான் உன்னை வந்து எச்சரிக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். காரண காரியங்கள் என்னும் சுழற்சி சக்கரங்களினால வர இருக்கும் இன்னல்களிலிருந்து உன்னை காப்பாற்ற விரும்புகிறேன் அப்படின்னு வந்து சொல்றாராம். அப்ப இவர் வந்து கேட்கிறாரு, புலிசாமியார் கேட்கிறாரு, நீங்க என்னப்பா விதியை எல்லாம் நம்புறீங்களா? அப்ப அவர் சொல்றாரா, நான் விதிகளை எல்லாம் நம்பல, நம்ம சாஸ்திரங்கள் எல்லாம் போட்டிருக்கபடி தவறுகளுக்கு தக்க தண்டனை வந்து இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. நியாயமான விதியை தான் நான் நம்புறேன். வன விலங்குகளின் கூட்டம் வந்து உன் மேல ரொம்ப ஆத்திரமா இருக்கு, அதனால உனக்கு ஏதாவது ஊறு விளையலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்களாம். அப்ப வந்து இவர் அப்பாவுக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு, அப்பா நீங்க வந்து ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கோங்க, புலிகளை கொல்பவன் நான் கிடையாது, அதை வந்து பழக்கப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு புரியுற வகையில நான் சொல்லணும்னா அதோட கொஞ்சம் முரட்டுத்தனமா நான் நடந்துக்க வேண்டியதா இருக்கு. புலியை கொல்றவன் கிடையாது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்கப்பா அப்படின்றத சொல்றாரு. அப்போ வந்து அவங்க அப்பா சொல்கிறாரு, நான் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் நான் சொல்லணும். நான் வந்து நேற்று தியானம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு ஞானியை வந்து பார்த்தேன். அந்த ஞானி வந்து சொன்னார், நான் வந்து உன் மகனை எச்சரிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். அவன் வந்து காட்டு மிராண்டித்தனமான செயல்களை எல்லாம் அவனை உடனே நிறுத்த சொல்லு, இல்லாட்டி புலிகளோட அவன் அடுத்து போடக்கூடிய சண்டை தான் வந்து ஒரு கடைசி சண்டையாக இருக்கும். அதில் அவன் தீவிரமாக காயப்படுவான். 6 மாதங்கள் படுக்கையில் உயிருக்கு போராட வேண்டியது இருக்கும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அவன் பழைய வழக்கத்தெல்லாம் மாற்றிக்கொண்டு ஒரு சன்னியாசியாக மாறிடுவான் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. இதை வந்து நீ நம்புறதும் நம்பாததும் உன்னோட இஷ்டம், ஆனாலும் இதை நீ கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். ஒரு உயிரை வந்து துன்பப்படுத்தும் போது நமக்கும் துன்பம் தான் கிடைக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. இவர் வந்து சரி, யாரோ ஒரு ஞானி வந்து சொல்லிட்டு போனதெல்லாம் நடக்கவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புலிச்சாமியார் வந்து அதிகமாக அதுக்கு அக்கறை காட்டலை. அவர் வேலையை எப்பயும் போல் செஞ்சுட்டே இருக்காரு. அந்த ஞானி சொன்னது மாதிரியே வேறொரு நாட்டு மன்னன் வந்து ஒரு அழைப்பு விடுறான். எங்கள் நாட்டில் வந்து நான் ஒரு புலியை வந்து ரொம்ப ஆசையாக வளர்த்துட்ருக்கேன். நீ அந்த புலியை மட்டும் வெற்றி கண்டுட்ட அப்படின்னா உனக்கு வந்து தேவையான எல்லா பொருட்களையும் உனக்கு நான் தரேன், நிறைய செல்வங்கள்லாம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாராம். சரி, ஓகே, போட்டி தானே, நம்ம போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போகிறாரு. அந்த ஞானி சொன்னது மாதிரியே அந்த போட்டியில் அவர் பலமாக காயப்படுறாரு. 6 மாதங்களுக்கும் மேலே அவர் உடல்நலம் குன்றி படுத்த படுக்கையாக வந்து ஆயிடுறாரு. உடல் நலன் வந்து கொஞ்சம் தேர்னதுக்கு அப்புறமா அவர் தந்தையை போய் சந்திச்சு, யார் அந்த ஞானி, அவர் தான் என்னோட குருவாக இருக்க முடியும், அவர் எங்கேன்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த யார் இவருக்கு எச்சரிக்கை கொடுத்தாரோ அந்த ஞானியை இவரை வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் வந்து சொல்கிறாராம், புலிகளை பழக்கியது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, என்னுடன் வா, மனித மனமென்ற காட்டில் அலையும் அஞ்ஞான மிருகங்களை அடக்க உனக்கு நான் போதிக்கிறேன். நீ பார்வையாளர்களின் கூட்டத்திற்கு பழக்கப்பட்டவன். உன் சிலிர்ப்பூட்டும் யோக சாதனையினால் மகிழ்விக்க பெறும் தேவர்களின் கும்பலாக அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை ஆன்மீக பாதைக்கு கூட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறம் முகுந்தன் வந்து உங்களோட வாழ்க்கை கதையை வந்து எனக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க வந்து தன்னோட வீட்டுக்கு போனதா சொல்றாங்க. அத்தியாயம் 7. அந்தரத்தில் மிதக்கும் மகான். அந்த மகானோட பேர் என்ன அப்படின்னா பாதுரி மகாசயர். முகுந்தருக்கு அவரை பற்றின சில அறிமுகங்கள் வந்து முன்னாடியே கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா, அவர் பல அருஞ்செயல்கள்லாம் புரிவதை அவர் வந்து நேர்லேயே பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. பதஞ்சலி முனிவரினால் வகுக்கப்பட்ட புராதான 8 அங்கங்களுடன் கூடிய யோக முறையில் குறிப்பிடப்பட்டுள்ள சில பிராணாயாமங்களில் இந்த பாதுரி மகாசயர் வந்து ரொம்ப தேர்ச்சி பெற்றவராக இருக்கார். பாதுரி மகாசயர் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 20 ஆண்டு காலமாக வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாராம், வெளியில் எங்கேயுமே வரமாட்டாராம். புனித திருவிழாக்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கும்போது மட்டும் தனக்குத்தானே விதித்து கொண்டுள்ள கட்டுப்பாட்டை வந்து கொஞ்சம் தளர்த்திக்கிட்டு வீட்டு வாசற்படி நடைபாதை வரையில் மட்டும்தான் வருவாராம். அப்போ தான் அவரை பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. அவர் வந்து ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவராகவும் புகழ் பெற்றவராகவும் வந்து அவர் இருந்திருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. புவியீர்ப்பு விசையை எதிர்த்து அவரால் எப்படி அந்தரத்தில் மிதக்க முடியுது அப்படிங்கிற கேள்வி வந்து முகுந்தருக்கு இருந்திருக்கு. அப்போ அவருக்கு கிடைத்த பதில் என்ன அப்படின்னா, சில பிராணாயாமங்கள் வந்து பயிற்சி செய்த பிறகு ஒரு யோகியின் உடல் வந்து அதன் கணத்தை இழந்து விடுகிறது அப்படிங்கிறத அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ அந்த உடல் வந்து கணத்தை இழந்ததுக்கப்புறம் அந்தரத்தில் மிதக்கவோ தவழவோ தாவவோ முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. முறையான யோக பயிற்சி செய்யாத மகான்கள் கூட கடவுளிடம் தீவிர பக்தி செலுத்தும் போது அந்தரத்தில் மிதக்கக்கூடிய ஆற்றலை வந்து அவர்களால் பெற முடியும் அப்படிங்கிறதையும் அவர் வந்து தெரிஞ்சிட்ருக்காரு.
பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து பொதுமக்கள்லாம் போய் பார்த்துட முடியாது. ஒரே ஒரு சீடர் மட்டும்தான் கீழ்த்தளத்தில் வந்து வசிக்கிறாரு. இந்த குரு வந்து மேல் தளத்தில் இருக்கார். இந்த கீழ்த்தளத்தில் வசிக்கக்கூடிய சீடர் தான் குருவோட தனிமையை வந்து பாதுகாத்துட்டு இருக்காரு அப்படின்றத சொல்கிறாங்க. முகுந்தனுக்கு எப்பயுமே இவரை போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து இருந்துகிட்டே இருக்குமா. அதனால எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் அந்த கீழ்த்தளத்தில் அந்த சீடர்கிட்ட வந்து போராடிட்டு இருப்பாரா, நான் வந்து மேலே போய் பார்க்கணும், ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன் அந்த மாதிரி. அப்போ ஒரு நாள் வந்து இந்த மாதிரி அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஞானி பார்த்துட்றாரு. பார்த்ததுக்கப்புறம் முகுந்தன் எப்போ வேணாலும் விருப்பப்படும் போதெல்லாம் என்னை வந்து பார்க்கலாம், அவனை நீ அனுமதிக்கலாம் அப்படிங்கிறத அந்த சீடருக்கு சொல்கிறாரு. முகுந்தனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது அப்படின்றத சொல்கிறாங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பள்ளி நேரம் முடிந்ததுக்கப்புறமா ஈவினிங் டைம்லலாம் நிறையா தடவை அவரோட போய் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முகுந்தன் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அவங்க பல மணி நேரங்கள் மெடிடேஷன் பண்ணுவாங்களாம். அப்போ ஒரு நாள் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஞானி வந்து சொல்கிறாரு, நீ அடிக்கடி மௌனத்தில் ஆழ்ந்து விடுகிறாய், ஆனால் நீ அனுபவ நிலையை வளர செய்திருக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியலையா. அப்போ அவங்க சொல்கிறாங்க, தியானத்தை விட அதிகமாக இறைவனிடம் அன்பு செலுத்தணும் அப்படின்றத சொல்கிறாங்க. வழிமுறையை குறிக்கோள் என தவறாக நினைத்து விடாதே அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அந்த ஞானி வந்து பார்த்திங்கன்னா சாயந்தர நேரங்களில் சில நாள்கள் வந்து உபதேசம் வந்து செய்கிறாரு. அப்படி ஒரு தடவை உபதேசம் செய்யும் போது ஒரு மாணவர் வந்து எந்திரிச்சு கேட்குறாங்களாம், நீங்கள் வந்து இறைவனை தேடுவதற்காகவும் எங்களுக்கு ஞானத்தை போதிப்பதற்காகவும் செல்வங்களையும் பல நலன்களையும் குடும்பங்களையும் தியாகம் செய்து எங்களுக்காக நீங்கள் வந்திருக்கீங்களே, நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய செயல் வந்து எங்களுக்காக செஞ்சுருக்கீங்க அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாராம். இப்போ அந்த ஞானி சொல்கிறாரு, நீ கதையே மாற்றுகிறாயே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த மகானின் முகம் சிறு கண்டனத்தை தெரிவித்தது. நான் சில அற்பமான ரூபாய்களையும் சிற்சில வசதிகளையும் இந்த முழு பிரபஞ்சத்தின் முடிவில்லாத ஆனந்தத்திற்காக துறந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் எதை தியாகம் செய்தேன்னு நீ சொல்கிற அப்படின்றாங்க. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம வந்து பணம் காசு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கோம், அதெல்லாம் ரொம்ப பெருசு அப்படின்னும் நம்ம நினச்சிட்டே இருக்கோம். ஆனால் இந்த முழு பிரபஞ்சத்தின் முடிவில்லாத ஆனந்தம்ன்றது ஒன்று இருக்குது. அது அனுபவிக்கும் போது இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்றது தோன்றும். பட்டினத்தார் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செல்வ செழிப்போடு இருந்திருக்காங்க. ஆனாலும் இந்த உண்மை என்ன, மெய்ப்பொருள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்காங்க. அதை வந்து விட்டுட்டு வரவங்களை பார்க்கும்போது என்ன இவ்வளோ சொத்துக்களெல்லாம் விட்டுட்டு போகிறான், வேணா பைத்தியக்காரனாக இருப்பானோ அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினைப்பாங்க. ஆனால் அவர் வந்து சொல்கிறாரு, பிரபஞ்சத்தின் முடிவில்லாத ஆனந்தத்திற்காக துறந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த சொத்துக்கள்லாம் ஒன்றுமே இல்லை, அதனால நான் எதையுமே தியாகம் செய்யலை அப்படிங்கிறத இந்த மகான் வந்து இப்படி குறிப்பிட்டதாக சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அவரோட முகுந்தனோட இளம் பருவத்தில் நடந்தது. அமெரிக்காவுக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு தடவை போய் இவர் மதுரை மகாசயரை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு கடைசியாக அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்கணும் அப்படின்னு போயிருக்காங்க. போயிருக்கும்போது அவர் வந்து ஆசிப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலில் விழுந்து பண்ணிடுறாங்க. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, மகனே, அமெரிக்காவிற்கு செல், பழமையான பாரதத்தின் பெருமையை கேடயமாக கொள், உன் நெற்றியில் வெற்றி எழுதப்பட்டிருக்கிறது, நெடுந்தொலைவில் உள்ள அந்த பெருந்தன்மை வாய்ந்த மக்கள் உன்னை நன்கு வரவேற்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆசி வழங்கியிருக்காரு. அத்தியாயம் 8. பாரதத்தின் தலை சிறந்த விஞ்ஞானி ஜெகதீஷ் சந்திரபோஸ். இவரோட அருமையான ஒரு கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னா, தாவர உருப்பெருக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்யூப்மெண்ட்டை வந்து அவர் கண்டுபிடிக்கிறாரு. அது என்ன பண்ணணும்னா 1 கோடி மடங்கு தாவரத்தோட உணர்வுகளை எல்லாம் வந்து பெரிதாக்கி காட்டும் தன்மையுடையதாக வந்து இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ஞானத்தின் மூலமாக இது இப்படி நடக்குது அப்படி நடக்குதுங்கிற அந்த உள்ளுணர்வு மூலமாக எல்லாமே வந்து நம்ம உண்மைதான் அப்படிங்கிறத ஒத்துக்கிறோம். ஆனால் இந்த மேலை நாடுகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பரிசோதனைகள் மூலமாக நம்ம அதை நிரூபித்து காட்டணும் அப்படின்னா தான் ஆமாம் இது உண்மை அப்படிங்கிறதே அவங்க ஒத்துக்கிறாங்க. அது இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஆதாரத்தை கொடுக்காம நம்மளால் வந்து எந்த ஒரு இதையுமே வந்து அங்கே சொல்ல முடியாது. அது சொன்னாலும் அது செல்லுபடியாகாது. அதுக்காகவே இதை வந்து நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தாவரங்களுக்கும் உணர்வுகள் இருக்குது, நம்ம உயிரினம் மாதிரி அதுக்கும் உணர்ச்சிகள் இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு இவர் வந்து ரொம்ப போராடி இருக்காரு. அந்த போராட்டத்தின் மூலமாக அவர் கண்டுபிடித்த அந்த கருவியின் பெயர் தான் வந்து தாவர உருப்பெருக்கி அப்படிங்கிற ஒன்று. இந்த உருப்பெருக்கி மூலமாக ஒரு வரைபடம் மாதிரி அவர் வந்து வரைகிறாரு. அந்த வரைபடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் உணர்வு இருக்குது, நரம்பு மண்டலமும் பலதரப்பட்ட உணர்ச்சிகளும் கூடிய வாழ்க்கை வந்து ஒவ்வொரு தாவரமும் வாழுது அப்படிங்கிறத வந்து காட்டக்கூடியதாக இருக்குது.
கருவி தாவரங்களில் எந்த விதமான உணர்வுகளை எல்லாம் பிரதிபலிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பு, வெறுப்பு, ஆனந்தம், பயம், இன்பம், வலி போன்ற உணர்ச்சிகளையும், மயக்கம், அப்புறம் அதோட பரிதவிப்பு, இந்த மாதிரி சில உணர்வுகளையும் அந்த தாவரங்கள் வந்து வெளிப்படுத்துது. அது வெளிப்படுத்தும் போது அது வந்து அந்த கருவிகளில் வந்து பதிவாகிறது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. முகுந்தனுக்கும் இதை பற்றி சொல்கிறாரு. நீ வாய்ப்பு கிடைக்கும்போது, உனக்கு நேரம் இருக்கும்போது கண்டிப்பாக என்னோட ஆய்வுக்கூடத்துக்கு நீ வரணும், உனக்கு நான் வந்து இந்த பரிசோதனையை செஞ்சு காட்டுறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. முகுந்தனும் ரொம்ப ஆர்வமாக ஒரு சில நாட்கள் கழித்து அவரோட ஆய்வுக்கூடத்துக்கு போகிறாங்க. போகும்போது ஒரு பெரணி செடியோட இந்த தாவர உருப்பெருக்கியை வந்து இணைக்கிறாரு. இணைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பெரிதாக வந்து காட்டுது. அது பெரிதுன்னா வந்து ரொம்ப பிரம்மாண்டமானு வந்து சொல்லலாம். ஒரு அத்தை ஊர்வது நம்ம வந்து காட்டுறோம் அந்த உருப்பெருக்கியிலன்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்னா, ஒரு துரித ரயில் வண்டி போவதை போல் அது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காட்டும் அப்படின்றத அவங்க வந்து சொல்கிறாங்க. ஒரு நார்மலாக வந்து அந்த செடி பார்த்தா அது நல்லா அதோட வளர்ச்சி வந்து நல்லா தெரியுது. ஒரு சிறு உலோக தண்டினால் தொடுறாரு. தொட்ட உடனே ஊமை நாடகம் போன்று விரிவடைந்து வந்த செடியின் அசைவு வந்து திடீர்னு நின்று போகுது அப்படின்றாங்க. அதாவது ஒரு கத்திரிக்கோள் போன்ற ஏதோ ஒன்று அந்த செடிக்கு பக்கத்தில் அதை வந்து தொடம்போது அதோட வளர்ச்சி வந்து சட்டுன்னு நின்றுச்சு. விஞ்ஞானி வந்து சொல்கிறாரு, நான் ஒரு மயக்க மருந்து இப்போ நான் அந்த செடிக்கு கொடுக்க போகிறேன், அதுக்கப்புறம் அது முறியடிக்கிறதுக்கும் மருந்து நான் கொடுக்க போகிறேன், இந்த ரெண்டுலேயும் அது என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்றத சொல்கிறாங்க. மயக்க மருந்து கொடுக்கும்போது அது வளர்ச்சி வந்து முழுவதுமாக நின்றுது அப்படின்றாங்க. முறிவு மருந்து கொடுத்த உடனே புத்துணர்ச்சி தருவது போல மறுபடியும் அந்த செடி வந்து வளர துவங்குது. ஒரு கூரான கருவியை பெரணியின் ஒரு பாகத்துக்கு உள்ளே செலுத்துறாரு. செலுத்தும் போது விட்டு விட்டு துடித்ததில் அதன் வலி வந்து தெரிந்ததான். அதோட அந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே அப்படி போகும்போது அதோட வலி உணர்வு வந்து தெரிந்தது அப்படின்றாங்க. கத்தி என்ன பண்ணுறாங்க, அந்த பெரணி செடியின் ஒரு சில இடத்துல வந்து கட் பண்ணுறாங்க. கட் பண்ண உடனே என்ன ஆகுதுதான் அதோட இது வந்து கிராஃப் வந்து சுத்தமாக வந்து நின்றுச்சு. அதாவது ஒரு மனிதர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னா ஒரு கோடு மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்து அந்த இதில் பிரதிபலிச்சிருக்கு. இவரோட நுட்பமான கருவியின் வரைபடங்கள் என்ன நிரூபிச்சிருக்கு அப்படின்னா, மரங்களுக்கும் ரத்த ஓட்டம் போன்ற ஒன்று இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, தாவர உயிர் சாற்றின் ஓட்டம் அப்படின்றத அதை சொல்கிறாங்க. நமக்கு ரத்தம் சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து தாவர உயிர் சாற்றின் ஓட்டம் அப்படின்றாங்க. இது நமக்கு ரத்த அழுத்தம் இருக்குது மாதிரியே செடிகளுக்கும் ரத்த அழுத்தங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது வந்து செடிகளுக்கு மட்டுமில்லை, உயிரற்ற ஜட பொருள்களுக்கும் இந்த மாதிரி உணர்வுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய இன்னொரு செய்தியும் அவர் சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தகரத்தின் மீது வந்து இந்த மயக்க மருந்து உள்ள ஒரு திரவத்தை வந்து அதில் ஊற்றுறாரு. ஊற்றினோடனே அதோட அலை அதிர்வுகளில் வந்து வித்தியாசங்கள் ஏற்பட்டுருக்கு. அப்புறம் நச்சு மருந்தை தடவும் போது அது சுத்தமாக நின்றுது. முறிவு மருந்து கொடுத்த உடனே அது வந்து மீண்டும் பழையபடி அதோட அலை அதிர்வுகளுக்கு வந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த விஞ்ஞானி வந்து இன்னொரு என்ன விஷயம் சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மிருகங்களுக்கெல்லாம் கொடுத்து சில மருந்துகளை எல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி அந்த உயிரினங்களை கொல்றதுக்கு பதிலாக தாவரங்களுக்கு கூட அந்த மருந்தை வந்து நீங்கள் கொடுத்து இது வந்து வேலை செய்யுமா, இது வந்து நல்ல விதத்தில் பலன் அளிக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னொரு உயிரை வந்து கொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லா உயிரற்றவை உயிருள்ளவை எல்லாத்துக்குமே அந்த உணர்வு உணர்ச்சி அது எல்லாமே இருக்குங்கிறாங்க. இதுதான் வந்து தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்லாம் வந்து நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லா பொருளையுமே நம்மக்கிட்ட இருக்க எல்லா பொருளையுமே நம்ம வந்து மதிக்கணும், அதுக்கும் உணர்வு இருக்குங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இந்த விஞ்ஞானி வந்து இந்த கருவியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஒரு ஆய்வை வந்து அவர் செஞ்சு பார்க்கும்போது முகுந்தன் ரொம்பவே ஆச்சரியப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க. அத்தியாயம் 9, ஆனந்தமயமான பக்தரும் அவரது பிரபஞ்ச பிரேமையும். இந்த அத்தியாயத்தில் மாஸ்டர் மகாசயர் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இவருக்கு கிடைக்குது. மாஸ்டர் மகாசயர் அப்படின்றவர் பிரபஞ்சத்திற்கே அன்னையாகிய பராசக்தியோட அந்தரங்கமாக அளவலாகக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு பாக்கியம் பெற்றவர் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. முகுந்தனோட அன்னை இறந்ததுக்கு அப்புறமா இவர் ஒரு வெற்றிடத்தை உணர்றாரு. யாருமே நமக்கு வந்து இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து ஏற்படுது. இவர் வந்து அன்னை கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பராசக்தி கிட்ட அவர் எனக்கு இது நடக்கணும் அது நடக்கணும்னு சொல்லுவார், அது நடக்கும். ஆனால் அவங்களோட குரலை கேட்கவோ அவங்கள பார்க்கக்கூடிய பாக்கியம் வந்து அவருக்கு கிடைக்கல. மாஸ்டர் மகாசயரை பார்க்கும்போது உங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கே, எனக்கு ஏன் இன்னும் அது கிடைக்கல, நான் என்னோட அன்னையை வந்து பார்க்கணும், பராசக்தியை வந்து நான் பார்க்கணும், நீங்கள் அவங்கள பார்க்கும்போது அவங்க கிட்ட பேசும்போது என்னையும் கொஞ்சம் வந்து பார்க்க சொல்லுங்கள், என்கிட்டையும் பேச சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ரொம்ப அவரோட பாதத்தில் வந்து விழுந்து அழுகிறாராம்.
அப்போ வந்து சொல்கிறாங்களாம், நான் உன் கோரிக்கையை கண்டிப்பாக அன்னையிடம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒப்புதல் கொடுக்குறாங்க. ஒரு கருணையோட புன்சிரிப்பும் வந்து அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. இவர் வந்து பேசிட்டு சரின்ட்டு மனபாரத்தோட அவரோட அறைக்கு வந்துடுறாரு முகுந்தன். வந்துட்டு ஒரு மணி நேரங்கள் 2 மணி நேரங்கள் அவர் வந்து தவத்தில் இருக்கும்போது மிகுந்த ஒளி வீசும் பிரகாசத்தோட தெய்வீக அன்னை வந்து அவங்க முன்னாடி தோன்றுறாங்க. அவங்களோட திருமுகம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு புன்னகை செய்தபடி ஒரு அன்பான கருணையான ஒரு முகம் வந்து இருக்குது. என்றுமே நான் உன்னை நேசித்துள்ளேன், என்றென்றும் நான் உன்னை நேசிப்பேன் அப்படின்ற அந்த ஒரு தெய்வீக குரல் வந்து அப்படி கேட்குது. அப்படி காற்றில் அப்படியே ஒழித்து கொண்டு இருக்க மாதிரியே இருக்குது அப்படின்றாங்க. அப்புறம் மறுநாள் காலை பொழுது விடியாததுமா மாஸ்டர் மகாசயர் வீட்டுக்கு வந்து 2வது தடவையாக அவர் வந்து போகிறாரு. போயிட்டு சும்மா வந்து முகத்தை அப்படி தொங்க போட்டுட்டு, நான் வந்து நேற்று உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வச்சேனே, நீங்கள் வந்து பராசக்தி கிட்ட வந்து கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாராம். அப்போ என்ன நீ என்கிட்ட விளையாடுறியா, அவளோட உருவமும் அவளோட குரலையும் தான் நீ வந்து நேற்று கேட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்களாம். அப்போ இவர் மாஸ்டர் மகாசயர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட காலில் விழுந்து பணிகிறது இதெல்லாம் வந்து விரும்பலையாம். ஏன்னா உனக்குள்ளே இருக்க கடவுள் தான் எனக்குள்ளேயும் இருக்காங்க. நீ என் காலில் விழுகும்போது கடவுளே வந்து என்னோட காலில் விழுகிற மாதிரி இருக்குது. அதனால இந்த மாதிரி நீ என்னோட திருவடிகளை என்றைக்குமே பணியக்கூடாது அப்படின்றத வந்து சொல்கிறாராம். சரி, ஆனாலும் இவருக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப ஆசைப்படுறாராம். அதனால ஒரு செண்பக மாலையை வந்து செஞ்சு இவருக்காக கொடுக்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்களா, இது வந்து பராசக்திக்குரியது, அவளுக்கு தான் நம்ம போடணுமே தவிர எனக்கு நீ போடக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்களாம். ஆனாலும் இல்லை, இது உங்களுக்கு தான், நீங்கள் தயவு செஞ்சு இதை வந்து போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்காராம். இவர் சரி, நீ வந்து எனக்கு இது கொடுத்ததா நான் நினைக்கல, எனக்குள்ளே இருக்க அந்த பரம்பொருளுக்கு நீ இதை வந்து கொடுத்ததா நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போட்டுக்கிறாராம். அவர் வந்து அவரோட குணம் எப்படி இருந்தது அப்படின்னா, எந்த அகங்கார சிந்தனையும் குடிகொள்ள முடியாதபடி அவரது இயல்பு மிகவும் பரந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு முகுந்தன் வந்து சொல்கிறாரு. மாஸ்டர் மகாசயர் வந்து பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சரோட சீடரும் கூட. அவர் வந்து நிறைய பேருக்கு சில ஆலோசனைகள்லாம் கொடுப்பார் இல்லையா. எந்த ஒரு பக்குவமான ஆலோசனைகள், எந்த ஒரு அறிவுபூர்வமான ஆலோசனைகள்லாம் கொடுத்தாலும் அவர் என்ன பண்ணுவாராம், கடைசி அது முடிக்கும்போது இது என்னுடையதல்ல, இது என் மகான் எனக்கு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அவரை மகானை வந்து பெரிதுபடுத்தி தான் சொல்லுவாராம். தன் சிந்தனை எதுவுமே தன்னுடையது அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ராமகிருஷ்ணரிடம் அவங்க ரொம்ப ஆழ்ந்து ஒன்றி இருந்தாங்க. தலைகணம் இல்லாதவரா, கர்வம் இல்லாதவரா, அவங்க தன்னடக்கத்தோடு இருந்தாங்க அப்படிங்கிறத முகுந்தர் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த மாஸ்டர் மகாசயர் வந்து பார்த்திங்கன்னா பராசக்தி கிட்ட என்ன வந்து வேண்டுனாலும் அது உடனே நடக்கக்கூடியதாக இருந்திருக்கு. ஏதாவது ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டு இவங்க 2 பேரும் எப்பயும் போல் நடந்து போவாங்களாம், முகுந்தரும் மாஸ்டர் மகாசயரும். அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி அறுவையாக பேசக்கூடிய ஒருத்தர், லொடலொடன்னு பேசக்கூடிய ஒருத்தர் வந்து இவங்களோட நடைப்பயணத்தில் கலந்துக்கிட்ட உடனே இவங்க 2 பேருக்குமே அது பிடிக்கலையா. இவர் வந்து போயிட்டா பரவாயில்லையே, நம்மளோட அமைதி வந்து இவர் குலைக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தாங்களாம். அப்போ மாஸ்டர் மகாசயர் சொன்னாராம், நான் பராசக்தி கிட்ட வேண்டிட்டேன். பராசக்தி சொன்னாங்க அடுத்த திருப்பம் வரும்போது இவனுக்கு ஏதோ ஒரு வேலை ஞாபகம் வந்து இவர் நம்மளை விட்டுட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதே மாதிரியே அந்த திருப்பம் வரும்போது அந்த ஆள் என்ன நினைச்சாரோ ஏதோ பேசிட்டு இருந்தாராம், அப்படியே எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அந்த மாதிரி அவங்க பராசக்தி வந்து தொடர்பிலே இருக்க மாதிரி அவர் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சில பிடிக்காத விஷயங்கள் நடக்கும்போது இது இப்போ முடிய போகுது, இல்லை இவன் இப்போ போயிடுவான், இந்த மாதிரி சில சம்பாஷணைகள் வந்து நடந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அடுத்தது அத்தியாயம் 10. நான் என் குரு ஸ்ரீ யுத்தேஸ்வரரை சந்திக்கிறேன். இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா முகுந்தன் தன்னோட குருவான யுத்தேஸ்வரரை வந்து சந்திக்கிறாரு. அத்தியாயம் 10 தான் சந்திக்கிறாரு. அவரோட முகுந்தனோட தந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவர் வந்து சிறு வயதுலேருந்தே காசிக்கு போகணும், நம்ம ஒரு யோகி ஆகணும் அப்படிங்கிற ஆசை வந்து அவருக்கு இருந்தது. அறியாத வயசில் அவர் வந்து போய் சங்கடப்படக்கூடாது, வேற யார் கையிலையாவது தப்பானவங்க கிட்ட மாட்டிடக்கூடாது. அந்த மாதிரி தந்தையும் அவரோட அண்ணன் வந்து அனந்தாவும் ரொம்ப வந்து அவர் மேலே பாசத்தோடையும் கொஞ்சம் கண்டிப்போடையும் இருந்திருக்காங்க. உயர்நிலை பள்ளி படிப்பு முடிஞ்ச உடனேயே நான் வந்து உன்னை கண்டிப்பாக நீ விருப்பப்படுற இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன், நீ வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி வாழலாம், அது வரைக்கும் நீ வீட்டை விட்டு போயிட்டு காசிக்கு போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறத ஒரு வாக்குறுதி வந்து வாங்கியிருக்காங்க. உயர்நிலை பள்ளி படிப்பு முடியக்கூடிய அந்த தருணம் வந்துருச்சு. அதாவது அந்த கடைசி பரீட்சை அதெல்லாம் வரப்போகுது. இவர் வந்து பார்த்திங்கன்னா வகுப்பறைக்கு இருந்த காலம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அவருக்கு வந்து இந்த பிணங்கள் நடுவுலையும் இந்த சுடுகாட்டுலையும் தனிமையான இடங்களுக்கு சென்று
தவம் செய்கிறது, அந்த மாதிரி தனிமையாக நேரத்தை கழிக்கிறது தான் அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமா இருந்திருக்கு. அதனால படிப்பின் மீதும் அவருக்கு வந்து ஆர்வம் இல்லாமல் இருந்திருக்கு. அது போக இந்த பரீட்சை காலமும் நெருங்கிடுச்சு. இனி படித்து நம்ம எப்படி வந்து பள்ளி படிப்பை வந்து முடிக்க போகிறோம், தேர்வு எழுத போகிறோம், தேர்ச்சி அடைய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பயமும் வந்து ஏற்பட்டிருக்கு. அப்போ அவரோட தியானத்தில் வந்து பராசக்திகிட்ட வந்து வேண்டுறாரு, நான் எனக்கு எப்படியாவது இந்த பரீட்சையில் தேர்ச்சி அடைகிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க, எனக்கு எந்த ஒரு வழியுமே தோணலை அப்படின்றத சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது அவரோட நண்பர் வந்து பார்க்குறாங்க, முகுந்தா இப்பெல்லாம் உன்னை பார்க்கவே முடியலையே, நீ எப்படி இருக்க, பரீட்சை நெருங்கிருச்சே, நீ எந்த அளவுக்கு படிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நண்பர் வந்து ஒரு புத்திசாலியான ஒரு மாணவனாக இருந்திருக்காரு. அவரோட பேர் வந்து நந்து அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவர் வந்து சொல்கிறாரு, இல்லை நான் வந்து படிக்கலை, எனக்கு நீ உன்னால் முடிஞ்ச உதவியை செய்யணும் அப்படின்னு சொன்னோடனே கண்டிப்பாக செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தினமும் அவரோட வீட்டுக்கு, நந்துவோட வீட்டுக்கு முகுந்தன் வந்து ஈவினிங் டைமில் வந்து போகிறாரு. போயிட்டு அங்கே இவர் படித்த பாடங்களை எல்லாம் அவர் வந்து சொல்கிறாரு. ஒன்று விடாமல் சொல்லி இதெல்லாம் வரும், நீ இதெல்லாம் படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்கிறத அப்படியே கேட்டுக்கிட்டு மனதில் பதிய வச்சுக்கிட்டு அடுத்த நாள் போய் பரீட்சையில் எழுதக்கூடிய ஒரு நிலைமை வந்து வந்திருக்கு. நல்ல விதமாகவும் பரீட்சையும் எழுதுறாரு. தேர்ச்சி பெற்ற உடனே அவங்க தந்தைக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்து பரீட்சையை பாஸ் பண்ணிட்டேன், நான் இப்போ எனக்கு பிடித்த வாழ்க்கையை நோக்கி நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பாவுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, அது எப்படி வந்து சொல்கிறது அப்படின்றது தெரியல. தன்னுடைய மகன் குடும்பத்தை விட்டு போகிறான், இனி அவன் திரும்பி வருவானா, அவன் வந்து போகிற பாதை எப்படி இருக்கும், அந்த மாதிரியெல்லாம் அவருக்கு வந்து கொஞ்சம் சங்கடம் இருக்குது. அப்போ இவர் வந்து சொல்கிறாரு, இல்லை நான் வந்து போய் தான் ஆகணும் அப்படிங்கிற உறுதியோடு இருக்காங்க. இவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அன்னை வந்து இறந்ததுக்கு அப்புறமா சனந்தா, விஷ்ணு அப்படின்ற அந்த இரு தம்பிகள், அவரோட தம்பிகள், அவங்க 2 பேர்கள் மேலேயும் கடைசி தங்கையான தாமுவிடமும் ரொம்ப மிகுந்த ஒரு அன்பு வந்து வச்சிருக்காரு. ஸோ இவருக்கு வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா யோகி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது, இந்த குடும்பத்தை விட்டுட்டு இந்த உறவுகளை எல்லாம் விட்டுட்டு நம்ம போகணுமே அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருக்குது. அவர் ஒன்றுமே சொல்லாமல் ஒரு 2 மணி நேரம் அவரோட அறைக்கு போய் கண்ணீரோட அந்த 2 மணி நேரம் வந்து அவர் தவம் செய்கிறாரு. தவம் செஞ்சதுக்கப்புறமா அவரோட மனம் வந்து தெளிவுபட்டதுக்கு அப்புறமா கீழே வந்து வராரு. வந்து குடும்பத்தாருக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு அவர் வந்து தன்னோட முடிவில் ரொம்ப தீர்க்கமாக வந்து இருக்காரு. அவர் தந்தைக்கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. அப்போ அவங்க தந்தைகிட்ட சொல்கிறாங்க, நான் அவங்க மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கேன், அதை விட அதிகமான அன்பு வந்து தெய்வ தந்தையிடம் நான் வச்சுருக்கேன், அதனால என்னை அவங்கள நோக்கி போகிறதுக்கு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. அப்புறம் சொல்கிறாரு, என்றாவது ஒரு நாள் இறைவனை இன்னும் நன்றாக அறிந்த பிறகு நான் திரும்பி வருகிறேன் அப்படின்னும் தந்தைக்கிட்ட சொல்கிறாரு. தந்தையும் வந்து கொஞ்சம் தயக்கத்தோடைய அனுமதி வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காசிக்கு போகிறதுக்கு முடிவெடுக்கிறாரு. இவர் போகிற ஆசிரமத்தில் ஜித்தேந்திரா அப்படின்னு இவரோட நண்பர் வந்து இவருக்கு முன்னாடியே அங்கே வந்து சேர்ந்திருக்காரு. அந்த ஆசிரமத்துக்கு தான் இவரும் போகிறாரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சுவாமி தயானந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் அங்கே அந்த நிர்வாகத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப அன்போட முகுந்தனை வந்து வரவேற்கிறார். அங்கே பார்த்தீங்கன்னா முகுந்தருக்கு மேல் தளத்தில் ஒரு அறை, தனி அறையாக கொடுத்துட்றாங்க. அவர் வந்து அதிகப்படியான நேரங்கள் வந்து தியானத்தில் வந்து கழிக்கிறாரு. அங்கே ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த முகுந்தருக்கும் வந்து அந்த அளவுக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது. ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுகிட்டே இருக்கு. அப்போ இந்த தயானந்தர் வந்து சொல்கிறாரு, உன் தந்தை வழக்கமாக உனக்கு வந்து பணம் அனுப்பிட்டு இருக்காரு இல்லையா, அந்த பணம் வந்து வேண்டியதில்லை, தயவு செஞ்சு அதை திருப்பி அனுப்பிச்சிடு, இனிமேல் அனுப்பாதீங்க அப்படிங்கிறதையும் சொல்லு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒழுங்குமுறை விதியையும் வந்து அவர் சொல்கிறாரு. அது என்னன்னா, உன் ஆகாரத்தை பற்றியது, உனக்கு பசி இருந்தாலும் கூட அதை பற்றி பேசாதே அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன் இதை இந்த இடத்துல வந்து சொல்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முகுந்தனுக்கு காலை உணவு 9 மணிக்கே எடுத்து பழகிருக்கு. சின்ன வயசுலேருந்தே 9 மணிக்கு பகல் உணவு வந்து எடுத்துப்பாங்க. ஆனால் ஆசிரமத்தில் முதல் உணவே 12 மணிக்கு தான் எடுத்துக்கிறாங்க. இவருக்கு அந்த 3 மணி நேரம் கடக்கிறதே ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்திருக்கு. எப்படா வந்து சாப்பிடுவோம் அப்படிங்கிற அந்த உணர்வுலேயே வந்து இருந்திருக்காரு. அதனால தான் இந்த தயானந்தர் வந்து இந்த மாதிரி ஒரு ஒழுங்குமுறை விதியை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு முறை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, 24 மணி நேரம் உண்ணா நோன்பு வந்து எடுத்திருக்காரு முகுந்தன். எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம சாப்பிடலாம், மறுநாள் மதிய உணவை வந்து எப்படா வரும் நம்ம சாப்பிடலான்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காங்க. அப்போ தயானந்தர் வந்து ஒரு பயணம் மேற்கொண்டிருக்காரு. அவர் வந்து ரயிலில் வந்துகிட்டு இருக்காரு. அவர் வந்த உடனே இரவு தான் சாப்பாடு அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்க. இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, எப்படா மதியம் சாப்பிடலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம், இப்போ நைட்டு தான் சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த ட்ரெயினுமே வந்து ரொம்ப லேட்டாக வருது அப்படிங்கிறத சொல்லி
சொல்லியிருக்காங்க. இவருக்கு வந்து கண்டிப்பாக சாப்பிடாம இருந்து இறந்தவர்கள் பட்டியலில் நம்மளும் சேர போகிறோம், இப்போ நம்ம வந்து இப்போவே மயக்கம் போட்டு விழுக போகிறோம், நம்ம வந்து இப்போ சாக தான் போகிறோம் அப்படின்றதெல்லாம் அவர் நினச்சிட்டு இருந்திருக்காரு. அதனால அவர் வந்து என்ன வேண்டினாராம், கடவுளே வண்டியை எப்படியாவது ஃபாஸ்ட்டாக வர வச்சிரு, இல்லைன்னா கண்டிப்பாக நான் வந்து செத்து தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிருக்காரு. அப்புறம் இந்த தயானந்தர் வந்து வந்துடுறாங்க. வந்தோடனே நீராடி தியானம் செய்த பிறகு தான் உணவு அப்படின்னு சொல்லிட்டு உணவு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப இரவு நேரம் ஆயிடுது. இந்த இரவு உணவை அவரால் மறக்கவே முடியல. இன்னைக்கு நினச்சா கூட நல்ல ஞாபகம் இருக்குது, அமிர்தம் மாதிரி இருந்தது அந்த உணவு அப்படின்றத சொல்கிறாரு. உணவு வந்து பசியோடு சாப்பிட்டுட்டு இருந்தாலும் தயானந்தர் வந்து ஒழுங்காக சாப்பிடல அப்படிங்கிறத அவர் வந்து கவனிக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு அந்த தயானந்தர்கிட்ட போய் பேசுகிறாரு. உங்களுக்கு பசி இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் பசியாக தான் இருந்ததுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஏன் நல்லாவே சாப்பிடலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தயானந்தர் வந்து சொல்கிறாரு, நான் 4 நாட்களாக உணவோ இல்லை எந்த ஒரு பானமுமே எடுத்துக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா சாதாரண உலக மனிதர்கள் பலவித அதிர்வலைகள்னால அந்த ரயில் வண்டி வந்து நிரம்பி இருந்தது. அங்கே வந்து உணவு உட்கொள்வது என்னோட விதிக்கு சரிப்பட்டு வராது, சாஸ்திர விதிமுறைப்படி நம்ம அந்த மாதிரி சாப்பிடவும் கூடாது, அதனால நான் சாப்பிடலை அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாரு, இரவு உணவு வந்து நான் ஏன் சரியாக எடுத்துக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிர்வாகத்தில் சில சிக்கல்கள்லாம் இருக்குது, அதை பற்றி சிந்திச்சுட்டு இருந்ததுனால என்னால் சாப்பிட முடியல, அதனால என்ன நாளை காலை உணவை நல்லா சாப்பிட்டுட்டா போச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவர் கேட்டோன்னே நம்மளால் ஒரு நாள் பசியே தாங்க முடியலையே, இவர் 4 நாள் சாப்பிடாம இருந்தும் இன்னைக்கு இரவு உணவையும் இவர் ஒழுங்காக எடுத்துக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இன்னொரு சந்தேகம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே தயானந்தர் சொல்கிறாரு, கேளு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட அறிவுரை வந்து பின்பற்றுறதுல எனக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லை, ஆனால் உணவு வந்து கேட்கவே கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உணவு சாப்பிட்டாதானே என்னால் உயிர் வாழ முடியும், பசியால் நான் இறந்துட்டேன் அப்படின்னா நான் எப்படி பரம்பொருளை வந்து அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. அதுக்கு வந்து தயானந்தர் சொல்கிறாராம் சட்டுன்னு, இறந்து விடு, அப்படி பசியால் தான் சாகணும்னா நம்ம சாகிறதுல ஒன்றும் தப்பில்லை முகுந்தா அப்படின்னு வந்து சொல்கிறாராம். இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு, என்ன இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் தொடர்றாரு, முகுந்தா கடவுளின் அருளால் அல்லாமல் உணவின் சக்தியினால் உயிர் வாழ்வதாக என்றுமே நீ நினைக்காதே அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அந்த பரம்பொருள் தான் எல்லா விதமான உணவுகளையும் படைத்துள்ளான், அவனே பசியையும் கொடுத்து அவனுடைய பக்தன் அவசியம் பராமரிக்கப்படுவதையும் காண்கிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அன்னம் தான் உன்னை காப்பாற்றுகிறது என்றோ பணமோ அல்லது மனிதர்களோ உன்னை பராமரிக்கின்றனர் என்றோ எண்ணாதே அப்படின்றாரு. ஆண்டவன் உன் உயிர் மூச்சை அகற்றிவிட்டால் அவை உனக்கு உதவ முடியுமா? அவை கடவுளின் கருவிகள் மட்டுமே. உன் வயிற்றில் உன் எந்த திறமையினாலாவது உணவு செரிக்கிறதா முகுந்தா? உன் விவேகம் என்னும் வாளை பயன்படுத்து, வெளிக்கருவிகளின் சங்கிலிகளை அறுத்து உள்ளே உள்ள ஒரே காரணத்தை காண் அப்படின்றத சொல்றாரு. அந்த தயானந்தரோட வார்த்தைகள்லாம் அப்படி கூரா அவரோட எலும்புகளுக்குள்ளேயும் ஊடுருவி ஆழ்ந்து பதிந்து விடுவது போல வந்து முகுந்தர் வந்து உணர்ந்தாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த அத்தியாயங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அர்த்தம் பொதிந்து சில சில விஷயங்கள் வந்து அப்படி தூவுனது மாதிரி அங்கங்க சிதறி இருக்கும். நம்ம அதை வந்து ஒவ்வொரு தடவையும் சிந்திச்சு பார்க்கணும். நம்மளும் வந்து முகுந்தர் மாதிரி தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம், பசி உணவு வேணும், உணவு இல்லைன்னா அவ்வளவுதான், உணவு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். இந்த நோய்வாய்ப்பட்டிருக்கும் போதும் சரி, இந்த மரண தருவாயில இருக்கவங்ககிட்டையும் சரி, உணவை கொண்டு போனீங்கன்னா அவங்களுக்கு அதை பார்க்கும் போது ஒரு விஷம் மாதிரி தோணும். இது என்ன, இது எப்படி என்னால் சாப்பிட்றது, ரொம்ப கசக்குது, என்னால் சாப்பிட முடியல அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு நார்மலாக இருக்கும்போது பசி ஏற்படும் போது எப்படா உணவு சாப்பிடணும், தலைவலிக்குது, டீ குடிக்கணும், காஃபி குடிக்கணும் அப்படிலாம் வந்து நம்ம நினச்சிட்டு இருப்போம். அது எல்லாமே உடலுக்கு போகிறதும் சக்தியை உருவாக்குறதும் ஆற்றலாக மாற்றக்கூடிய சக்தி எல்லாமே நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கு, அந்த ஒரு உண்மை தன்மைக்கு தான் இருக்கு அப்படின்றத ஆழமாக வந்து இந்த கருத்து வந்து சொல்லுது. இந்த நிகழ்வுக்கு அப்புறமா ஒரு நாள் வந்து அவர் நினச்சி பார்க்குறாரு முகுந்தன், கல்கத்தாவிலிருந்து அவர் எந்த ஒரு பொருளையும் எடுத்துகிட்டு வரல, அன்னை கொடுத்த அந்த வெள்ளி தாயத்து மட்டும்தான் இருந்திருக்கு. அதை மட்டும் அவர் வந்து அப்பப்போ வந்து திறந்து பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டு இருப்பாரு. பல ஆண்டு கணக்காக வந்து அதை காப்பாற்றி அப்படியே வச்சுட்டே இருக்காரு. ஆசிரம அறையில் பத்திரமா அதை மறைச்சும் வச்சிருக்காரு. ஒரு நாள் அவருக்கு வந்து தோணுது இதை எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் எடுத்து பார்க்கும்போது அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, அந்த பெட்டி மட்டும்தான் இருக்கு, அந்த தாயத்து வந்து காணோம். அப்போ அவர் நினைக்கிறாரு யாராவது எடுத்திருப்பாங்களா அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்படுது. ஓகே, இந்த பிரபஞ்சம் தான் அதை கொடுத்தது, அது மாயமாகவும் மறையணும்னு சொல்லிட்டு அண்ணா சொல்லியிருந்தாங்க, ஸோ அது வந்து மாயமாக மறைஞ்சிருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிக்கிறாரு.
தயானந்தரின் சீடர்கள் வந்து ரொம்ப இவர்கிட்ட வந்து மோசமாக நடந்துக்கிறாங்க, அவங்களுக்கும் இவருக்கும் வந்து செட் ஆகாத மாதிரி இருக்குது, அதனால இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு தோணுது, ஆனால் எங்கே போகணும் அப்படிங்கிறது தெரியல. ரொம்ப மனவேதனையோட அவர் வந்து தியானத்தில் வந்து உட்கார்றாரு. எனக்கு ஒரு தீர்மானமான ஒரு எண்ணம் ஏற்படுற வரைக்கும் நான் வந்து அறையை விட்டு வெளியே போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைக்கிறாரு. அப்போ அவர் கேட்குறாரு, இரக்கமுள்ள பிரபஞ்ச அன்னையே, நீ எனக்கு தரிசனங்கள் மூலமாகவோ உன்னால் அனுப்பப்படும் குருவின் மூலமோ எனக்கு போதித்தருள்வாய் அப்படின்னு சொல்லிட்டு விசும்பலோட அவரோட வேண்டுதல்கள்லாம் வந்து வச்சிட்ருக்காங்க. எந்த பதிலுமே இல்லாமல் நேரம் பாடு சென்றுட்டே இருக்கு. திடீர்னு வந்து ஒரு எண்ணம் ஏற்படுது. அப்படியே அவரோட உடல் வந்து அந்தரத்தில் அப்படி பறப்பது போல உணர்றாரு. அப்போ உன் குரு இன்று வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெய்வீக பெண்ணோட குரல் வந்து அவருக்கு கேட்குது அப்படின்றாங்க. எல்லா இடங்களிலிருந்தும் எங்கும் இன்றியும் ஒழித்தது அப்படின்னு வந்து சொல்றாரு. அது அப்படி கேட்டுட்டே இருக்கும் போது மங்களாகவும் செய்யுது. ஏன்னா கீழே வந்து சீடர்கள் வந்து கூப்பிட்றாங்க, முகுந்தா உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ சீக்கிரம் வா, அதுக்கப்புறமா நீ தியானம் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து ஒருத்தர் கூப்பிட்றாரு. கூப்பிட்ட உடனே அந்த குரல், அந்த இடம், அது எல்லாமே மறைஞ்சு போயிடுது. இவர் திரும்பியும் பழைய நிலைமைக்கு வந்துடுறாரு. அப்போ இவரும் அந்த அறையை விட்டு வெளில வந்துடுறாங்க. இன்றைக்கி என்னோட குருவை பார்ப்போன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்தனையோடு வராரு. அந்த ஆள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, வா நம்ம போய் கொஞ்சம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தைக்கு போகிறாங்க. சந்தைக்கு போயிட்டு சில காய்கறிகள்லாம் வாங்கிக்கிட்டு அவங்க திரும்பி வந்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன சந்து மாதிரி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு ஆள் வந்து நின்றுட்டுருக்காரு. அவரோட கண்கள் வந்து ஒளி பொருந்தியதாக இருக்குது. அவர் பார்க்கவே ரொம்ப ஒரு கம்பீரமாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கார். ஏதோ ஒரு துறவி போல், காசியில் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, இது யாரோ ஒரு துறவி போல் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனாலும் அவரோட கண்களை வந்து அந்த துறவிகிட்டேருந்து அவரால் அகற்றவே முடியாத அளவுக்கு இருக்குது. அப்புறம் கூட்டம் நகர்ந்து போயிட்டே இருக்குது. இவர் எடுத்து அந்த சந்தை தாண்டி நடக்கிறாரு. ஆனால் அவரால் நடக்க முடியலையாம். கால்கள் வந்து எதுவும் ரொம்ப பாரமாகி அப்படியே வந்து நிலத்தில் பதியக்கூடிய அளவுக்கு அப்படி ரொம்ப இறுக்கமாக இருக்குது. அப்போ இவரால் அடுத்தடின்னு எடுத்து நகர்த்தி வைக்கவே முடியாமல் இருக்கு. அப்போ ஒரு எண்ணம் தோணுது. அந்த சந்தில் பார்த்த அந்த குருவையே மனதில் வந்து தோணிகிட்டே இருக்கு. அப்போ இவர் என்ன சொன்னாரா, கூட வந்தவர்கிட்ட இந்த சுமையெல்லாம் நீ எடுத்துக்கோ, நீ எடுத்துட்டு போ, நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாராம். சொல்லிட்டு அவர் சந்தை நோக்கி நடக்கும்போது அவர் கால்கள் வந்து பழைய நிலைமைக்கு வந்துருச்சான். திரும்பி எதிர் திசையில் நடக்கும்போது மறுபடியும் இறுக்கம் ஏற்படுது. அப்போ நம்ம வந்து அந்த குருவை போய் பார்க்கத்தான் வேணும்னு சொல்லிட்டு இவர் டக்குன்னு அந்த சந்தை நோக்கி நடக்கிறாரு. அப்போ அந்த சந்தை பார்க்கும்போது அந்த மனிதர் வந்து அங்கேயே இவரை பார்த்துட்டு நின்றுட்டே இருந்தாராம். ரொம்ப ஆவலோட சில அடி தூரம் நடந்ததும் அவருக்கு அவரோட காலடியில் போய் விழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சான். குருதேவா, நான் 1000 தரிசனங்களில் கண்ட தெய்வீக முகம் உங்களுடையது. இந்த சாந்த கண்களை, சிங்கத்தை போன்ற தலையை, கூரான தாடி புரளும் குளர்கற்றைகளை, இவை அடிக்கடி இரவு வேளைகளில் நான் வேதனையுடன் தியானம் செய்யும் பொழுது என்னால் முழுவதும் புரிந்து கொள்ளப்படாத ஒரு வாக்குறுதியுடன் தோன்றுவதை கண்டிருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாராம், ஓ எனக்கே உரியவனே, நீ என்னிடம் வந்து விட்டாய். என் குரு இந்த வாக்கியத்தை வங்காளியில் ஆனந்தத்தினால் நடுங்கிய குரலோடு திரும்ப திரும்ப கூறினார் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. உனக்காகத்தான் இத்தனை ஆண்டுகள் நான் காத்திருந்தேன் அப்படின்னும் அவர் வந்து சொல்றாராம். அப்போ முகுந்தனுக்கு வந்து தோணுச்சான், ஓர் உள்ளுணர்வின் மூலம் என் குரு இறைவனை கண்டவர் என்றும் என்னையும் இறைவனிடம் அழைத்து செல்வார் என்றும் தோன்றியது அப்படின்னு வந்து குறிப்பிடுறாரு. அப்புறம் இவர் கேட்குறாரு, என்னை உங்களோடவே அழைச்சிட்டு போயிருங்க, நான் இனி உங்க கூட தான் இருக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட குரு கிட்ட சொல்கிறாரு முகுந்தன். சொன்ன உடனே குரு, சரிவா, இங்கேருந்து 4வது வீதி தள்ளி என்னுடைய ஆசிரமம் இருக்குது, நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகும்போது சொல்கிறாரு, உன் தாயத்தை பற்றி கவலைப்படாதே, அது வந்த வேலை முடிந்து விட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு தெய்வீக கண்ணாடியை போல இவரோட முகுந்தனோட வாழ்க்கையோட முழு வாழ்வின் பிரதிபலிப்பையும் அவர் வந்து கண்டு கொண்டாரு அப்படிங்கிறத முகுந்தன் வந்து உணர்ந்ததாக குறிப்பிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த யுத்தேஸ்வரர் வந்து சொல்கிறாரு, நீ வந்து கல்கத்தாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவர் சொல்கிறாரு, இல்லை நான் வந்து அங்கெல்லாம் திருப்பி போகிறதா இல்லை, அங்கே என்னோட உறவினர்களை எல்லாம் நான் வந்து மறுபடியும் பார்க்கணும், அது வந்து எனக்கு சரியாக வராது, நான் அங்கே போகிறதா இல்லை, நான் மெய்ப்பொருளை அடையும் வரைக்கும் நான் வந்து அங்கே போகிறது இல்லை, நான் வந்து உறுதியோடு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாராம். நான் திரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ யுத்தேஸ்வரர் சொல்கிறாரு, இல்லை இன்னும் 30 நாட்களில் நீ திரும்புவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் ஒருபோதும் நடக்க போவதில்லை அப்படின்னும் இவரும் வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்கிறாரு. அப்போ இவங்க 2 பேருக்கும் இந்த மாதிரி ஒரு விவாதம் வந்து நடக்குது. இந்த விவாதம் நடக்கும்போது ரொம்ப இறுக்கமான மனநிலையில் இவர் வந்து அவரோட காலில் விழுந்து வணங்கிட்டு, நான் நாளை உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பழைய ஆசிரமத்திற்கு நடந்து போகிறாரு.
இவர் அவரோட பழைய ஆசிரமத்திற்கு நடந்து போயிட்டு அவரோட ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா ஜிதேந்திரன், அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு, நீ தயானந்தர் வந்து இப்போ இல்லை, நீ அவர்கிட்ட என்னோட பணிவான மரியாதையான வணக்கத்தை வந்து தெரிவிச்சுட்டு நான் இந்த ஆசிரமத்தை விட்டு கிளம்புறேன் அப்படிங்கிறதையும் நீ அவருக்கு வந்து சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாராம். அப்போ ஜிதேந்திரன் சொல்கிறாரு, நானும் உன்னோடவே கிளம்பி வரேன், ஏன்னா எனக்கும் இங்கே வந்து அந்த அளவுக்கு செட் ஆகலை, அதனால நானும் நீயும் ஒன்றாவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே முடிவெடுக்கிறாங்க. தெய்வீக தன்மையுடைய ஒரு யோகியை வந்து நான் சந்தித்தேன், நாம் செராம்பூரில் உள்ள அவரிடம் செல்லலாம், நம்ம 2 பேருமே அவரோட ஆசிரமத்திற்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முகுந்தனும் ஜிதேந்திராவும் கிளம்புறாங்க. இதோட அத்தியாயம் 10 வந்து முடிவடையுது. அடுத்த பதிவில் அத்தியாயம் 11லேருந்து அத்தியாயம் 15 வரைக்கும் நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி உள்ள பதிவுகளை பார்க்கலன்னா அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.